அம்மாவை கூட்டிகிட்டு நான் போகிறேன் ஏற்காடுக்கு. நம்ம லைஃப்பில் நம்ம பேரண்ட்ஸ் தானே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓய், இதுதான் சாரதா காலேஜா? ஏற்காடு என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க. டைம் இப்போ வந்து எக்ஸாக்ட்லி 10 o'clock ஆகுதுங்க. இன்னைக்கு 24th December 2023. பெட்ரோல் அடிச்சுட்டு இருக்கோம். ஹலோ ஹாய்ஸ், பெட்ரோல் போட்டாச்சு. இவங்க ஞாபகம் இருக்கா? இங்கே பாருங்கள், ஹாய் சொல்லுங்கள். லாஸ்ட் டைம் நம்ம ஏற்காடு போகிறப்ப இவங்களை தான் மீட் பண்ணிட்டு போனோம். இப்போ இவங்கள தான் பார்த்துட்டு போகிறோம். காருக்குள்ளே யார் இருக்காங்கன்னா அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்கா, அப்புறம் வந்து மச்சான் இருக்கான். சரிங்களா? அடே சரி, வீட்டில் வந்து அவங்க அம்மா எப்பயுமே வந்து வீட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு சேஞ்சஸாக இருக்குல்ல, புதுசாக எங்கேயும் போய் பார்க்குறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குல்ல. அதனால தான் அம்மாவை கூட்டிகிட்டு நான் போகிறேன் ஏற்காடுக்கு. சரிங்களா? நமக்கு என்னங்க, நம்ம லைஃப்பில் நம்ம பேரண்ட்ஸ் தானே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்கள விட வேறு எது இம்பார்ட்டன்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நெக்ஸ்ட் டைம் சென்னை போவேன், சென்னை கூட்டிட்டு போவேன், கன்னியாகுமரி போவேன், காரில் அவங்களையும் கூட்டிகிட்டு போவேன். எல்லாம் உள்ளே இருக்காங்க. காய்ஸ் கிளம்புறேங்க. இப்போ டைம் வந்து எக்ஸாக்ட்லி 10 o'clock ஆகுது. குருவம்பட்டி போனோம். அங்கே வந்து ஜூ இருக்குது. ஸோ அவங்களாம் பார்த்தது இல்லைல்ல. ஜூவில் போய்ட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் ஏற்காடு மேலே ஹில் ஸ்டேஷன் அண்ட் வந்து போட்டிங் ஹவுஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். தம்பி ஹாய் சொல்லு. மா ஏய் பாப்பா, பயங்கரமான ஆள் கேடி, 1 நம்பர் கேடி டா, இங்கே உட்காந்துருக்கு பாரு. ஸோ கைஸ் கிளம்பிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், முத்துமலை முருகன் ஒரு கோவில் இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த முருகன் கோயிலுக்கு வந்து ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏற்காடு போகிறோம். ஏற்காடு போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ வந்து இந்த முத்துமலை முருகன் கோயிலை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு இருக்காங்க. ஆல்ரெடி நான் போயிட்டேன். ஸோ அம்மா அவங்களாம் பார்க்கல, சிஸ்டர் எல்லாமே. ஸோ அதுக்காக வந்து வரப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். சரி, அப்படியே பொறுமையாக தாங்க வந்தேன். ரொம்பலாம் கார்லாம் ஓட்டல, சும்மா 80ல் தான் வந்துட்டு இருக்கேன் ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ இப்போ வாழப்பாடி வந்து டோல் வந்து ரீச் பண்ணிட்டேன். ஸோ சேலம் போகணும். சேலம் போயிட்டு அதுக்கப்புறம் ஏற்காடு போகணுங்க. கைஸ் வாழப்பாடி டோலில் வந்து கிராஸ் பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலாக ஃபாஸ்ட் ட்ராக் வந்து தீர்ந்துருச்சு. அப்புறம் இங்கே தான் இன்ஸ்டண்ட்டாக வந்து ரீசார்ஜ் பண்ணி இப்போ வந்து அகைன் போயிட்டுருக்கோங்க. தாலி மகனை என் மேல கை வச்ச காலி மகனை அருந்துடா உன்னோட தாலி. ஆக்சுவலாக நம்ம காரில் வந்து எலக்ட்ரிக் கீ வந்து ஒர்க் ஆகலைங்க. ஆட்டோமேட்டிக் டோர் லாக்கிங் அது எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து சரி பண்ணுறதுக்காக போனோம். பட் வந்து இன்றைக்கி வந்து சண்டேங்கனால ஷாப் இன்றைக்கி க்ளோஸில் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் சாரதா காலேஜா? செம்ம. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் வேறு ரூட்டில் தான் போவேன், பாம்பேலேருந்து ட்ரெயினில் வரப்போ. ஓ, இது சாரதா காலேஜ். செம்ம, வேறு லெவல். ரொம்ப பெரிய காலேஜ் போலையே. கைஸ் இப்போ ஆல்மோஸ்ட் ஏற்காடு ரீச் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு போகிறதும் இருக்குது, குருவம்பட்டி இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எங்கே போகலான்னு, குருவம்பட்டி வந்து ஜூ இருக்குது, அங்கேயும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஏற்காடு போகலான்னு இருக்கோம். என்ன இங்கே குருவம்பட்டினா ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதையும் போய் பார்த்துடலாமே. அதுக்கப்புறம் நம்ம எப்போ வர போகிறோமோன்னு தெரியல. சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு குருவம்பட்டி நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் ஏற்காடு வந்து ஹில் ஸ்டேஷன் மேலே போக வேண்டியதுதான். கைஸ் ஏற்காடு போகிற வழிக்கு முன்னாடி ஒரு குருவம்பட்டி அப்படின்ட்டு ஒன்று ஜூ இருக்குங்க. இங்கே பார்க்கு அது எல்லாமே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் வந்து இப்போ என்ட்ரி ஆகிட்டு இருக்கும். கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மெயின் என்ட்ரன்ஸ் அங்கே உள்ளே வந்து டிக்கெட்லாம் இருக்குங்க. சரிங்களா? ஸோ டிக்கெட் வேணுங்கிறவங்க வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். நம்ம கார் வந்து வெஹிக்கிள் ஏதாவது இங்கே வந்து பார்க் பண்ணிக்கலாம். கைஸ் நம்ம கார் அங்கே நிற்கிதுங்க.
இங்கே உள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பைக்கில் வந்தால் பைக்கும் பார்க் பண்ணிக்கலாம், கார்லாம் வந்துச்சுன்னா இந்தமாரி காரும் வந்து பார்க் பண்ணுறதுக்கு இடம் எல்லாமே இருக்குங்க. ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஜூ இருக்குது, உள்ளே போகிற மெயின் என்ட்ரன்ஸு. இன்றைக்கி வந்து சண்டேங்கிறனால பார்த்தீங்களா எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு. மெயின் என்ட்ரன்ஸுங்க, இங்கே நம்ம வெஹிக்கிள் வந்து பார்க் பண்ணிக்கலாம். இங்கே அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அடல்ட் வந்து 20 ருபீஸு அண்ட் சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு 10 ருபீஸுங்க. என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்க்கு வந்து 4 மெம்பர்ஸ்க்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்ம காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்க்கு வந்து 4 வீலருக்கு வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஜோன், இது எல்லாமே உள்ள பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்ணுறது, அந்த ஊஞ்சல் அது எல்லாமே இருக்குது. காய்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரிங்க, நம்ம அந்த வழியாக தான் நம்ம வந்தோம். அண்ட் அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா இது எல்லா டோட்டல் ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஜூ தாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பைத்தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், க்யூட்டாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே ஃபுட் பிரிண்ட்டுங்க. ஸோ நீங்கள் ஜங்கிள் பக்கம் போனீங்கன்னா இந்தமாரி ஏதோ ஒரு பிரிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது என்ன விலங்குங்கிறத நீங்கள் அதை ஃபுட் பிரிண்ட்டை பார்த்து நம்ம கெஸ் பண்ணிடலாங்க. அண்ட் இப்போ வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். முதல்ல பண்ண இருக்காங்க, முதல்ல எல்லாம் அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்ப வேண்டியதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பீகாக் எப்படி இருக்குன்னா ஒயிட்டில் இருக்குங்க, ஒயிட் கலரில் பாருங்களேன் எப்படி உட்காந்துருக்கான்னு. ஜாலியாக வெளியே சுற்ற வேண்டியவனை வந்து உள்ளே போட்டு வச்சுருக்காங்க இல்லை. டைம் இங்கே வந்து 2 o'clock ஆச்சுங்க குருவம்பட்டி ஜூவில். ஓகேங்களா, ஸோ எவ்வளோ சீக்கிரம் கிளம்பணுமோ மேலே போய் ஆகணும். இதுக்கு ஏற்காடு என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க, 20 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. டைமு 2:43 ஆகுது. ஏன்னா குருவம்பட்டிலேயே ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. சரிங்களா, அப்புறம் லஞ்ச் பண்ணிட்டோம். லஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் அகைன் வந்து மேலே போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே இதுதான் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெயிண்ட் வந்து நாங்கள் இப்போது எடுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸுங்க மவுண்டைன் மேலே. கைஸ் இது வந்து மெயின் என்ட்ரன்ஸுங்க. மேலே போகணுன்னா சம்திங் நம்ம வந்து சார்ஜ் பண்ணணும், 50 ருபீஸ். என்ட்ரி வந்து 50 ருபீஸ் கைஸ். கைஸ் இந்த இடம் நல்லா ஞாபகம் இருக்கா? இதே இடத்துக்கு தான் 24 ஆகஸ்ட் 2023 இங்கே தாங்க நான் வந்தேன். சேம் பிளேஸ். ஹலோ காய்ஸ், 24th ஆகஸ்ட் 2023 நம்ம பைக் ரைடு பண்ணுறப்போ வந்து இங்கே தான் நம்ம ஆசம் கேங்கை மீட் பண்ணோம். சரிங்களா, ஓகே. இன்றைக்கி வந்து ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அதே சேம் டேங்க, 24th டிசம்பர் 2023. நான் 1 வீக் பிஃபோரே டிசைட் பண்ணேன் ஏற்காடு போகணும், அம்மாவை கூட்டிகிட்டு போகணும்னு நான் நினச்சேங்க. ஆனால் வந்து எனக்கே தெரில, இன்றைக்கி வந்து சேம் டே 4 month பிஃபோர் அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் டேங்க 4 month ஆஃப்டர். ஓகேங்களா, ஸோ போயிட்டுருக்கேன். ஏற்காடு ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டேன். கைஸ் ஆல்மோஸ்ட் வந்து ரீச் பண்ணிட்டோங்க. வந்து போட் ஹவுஸ் போகிறோங்க இப்போது. கைஸ் இன்றைக்கி வந்து சண்டேங்கிறனால என்ன டிராஃபிக் பார்த்தீங்களா, சரியான டிராஃபிக்குங்க. ஃபுல்லாக காரு வெஹிக்கிள், அதுக்கப்புறம் போட் ஹவுஸிங் பாருங்க, இங்கே எங்கேயும் சரியான டிராஃபிக்கு. ஃபுல்லாக உள்ள செம்ம க்ரௌடுங்க. கைஸ் உள்ளே யாராவது போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பார்க்கிங் சார்ஜஸ் வந்து 40 ருபீஸுங்க, கார் வெஹிக்கிள் எல்லாமே. சரிங்களா, உள்ளே பாருங்களேன் எவ்வளோ க்ரௌடாக இருக்குதுன்னு. போயிட்டு அந்த லாஸ்ட்டில் இருக்குது. எக்ஸாக்ட்லி இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுதுங்க. அப்படி இப்படின்னு சுற்றிவே ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஹவுஸ் வந்தாச்சுங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வாங்கியாச்சு 8 சீட்டர் இது வாங்கியிருக்கோம் 600 ருபீஸ் பே பண்ணி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் 169ங்க நமக்கு நம்பரு. 600 ருபீஸ் 8 சீட்டர் நான் வாங்கியிருக்கோம். நம்ம ஃபேமிலி மெம்பர் வந்து 4 people இருக்காங்க. இன்னொரு 4 people வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் நாங்களும் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. சரி டிக்கெட் வாங்கியாச்சு. இன்னும் ஒரு 45 minutes கிட்ட நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் கைஸ். டைம் வந்து எக்ஸாக்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 5:15 ஆகிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த மோட்டர் போட்டில் போகிறதுக்காக. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 numbers வந்து முன்னாடி இருக்குங்க. சரிங்களா, அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போகிறோங்க. காய்ஸ் ஃபைனலி வந்து டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுதுங்க. 4 o'clock நாங்கள் டிக்கெட் வாங்கினோம். டிக்கெட் வாங்கிட்டு எவ்வளோ நேரம் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க. சரிங்களா, இப்போ வந்து 169 நம்மளது தான். ஓகேங்களா, மே ஃபைனலி வந்து நம்ம நம்பர் வந்துருச்சுங்க. ஜி ஹாய் சொல்லுங்கள். ஜி ஹாய் சொல்லுங்கள். இவங்களாம் நம்ம கூட வராங்க. அம்மா ஹாய் சொல்லுமா. ஹாய் சொல்லு. ஸோ ஃபைனலி வந்தாச்சுங்க. சரிங்களா, அப்பா இதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம அம்மா வருவாங்களா, நம்ம கூட வருவாங்களா வர மாட்டாங்களான்னு தெரியாதுல்ல. அதனால தான் ஸோ அவங்களுக்காக 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். சரிங்களா
காய்ஸ் ஃபைனலிங்க கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. ஃபைனலாக வந்தாச்சு. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா புது கேங் நம்ம கூட வந்திருக்காங்க. வேற லெவலில் தெரிக்கிறோம். ஹாய் சொல்லு. காய்ஸ் ஃபைனலி கிளம்பியாச்சுங்க. செம்ம ஓர்த்துங்க பாத்தீங்களா. ஹாய் சொல்லுங்க. ஹாய் கை கட்டு சொல்லா. ஹாப்பி கிறிஸ்மஸ். சீரியஸ்லி ஜி எப்படி இருக்கு? என்ஜாயா? எல்லாரும் வேற லெவல் என்ஜாய் காய்ஸ். சீரியஸ்லி செம்மங்க. ஆல்வேஸ் गाइस टाइम இப்போ வந்து பாத்தீங்கன்னா 6:30 ஆகுதுங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப வந்து இருட் ஆயிருச்சு. ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பனிமூட்டமா இருக்குங்க. வேற லெவல்ல இருக்கு. நல்லாவே என்ஜாய் பண்ணோம்.
அம்மாவும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்புறம் பாப்பா, தம்பி, மச்சி, குட்டி பையன் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சரிங்களா? ஸோ இப்போ வந்து கிளம்பிட்டு இருக்கோங்க வீட்டுக்கு. என்னென்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்கோ பாயிண்ட் இருக்குங்க. அந்த எக்கோ பாயிண்ட் போகலான்னு நினச்சோம். இப்போ வந்து டைம் ஆனதுனால எக்கோ பாயிண்ட் போக முடியாது. நெக்ஸ்ட் டைம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இனிமேல் மந்த்லி ஒன்ஸ் வந்து கம்பல்சரி நான் ஏற்காடு நான் வருவேங்க. சரிங்களா? ஸோ கைஸ் ஃபைனலி வந்தாச்சுங்க. டைம் 6:30 ஆகுது. ஸோ கிளம்பிட்டு இருக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் டேரெக்டாக வீட்டுக்கு போக வேண்டியதான். கைஸ் இப்போ வந்து டைம் எக்ஸாக்ட்லி வந்து 6:45 ஆகுதுங்க. இப்போ வந்து கிளம்பிட்டு இருக்கோங்க. ஸோ வந்ததே லேட்டாக தான் வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்களே தெரியுங்க, நாங்கள் வந்து இப்போ எப்படின்னா குப்பனூர் ரூட்டில் தான் போக போகிறோம். சரிங்களா? பாருங்களேன், கிளைமேட்டே வேறு லெவலில் இருக்குங்க. கிளைமேட்டே செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக ஃபோக்காக இருக்குங்க. இன்றைக்கி செம்ம ஜாலி, நல்லா என்ஜாய் பண்ணோம். லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு டே இன்றைக்கி 24 ஆகஸ்ட். காய்ஸ், ஏற்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூட் இருக்குங்க. ஒன்று சேலத்துலேருந்து வருவோம், இன்னொன்று சேலத்துலேருந்து ஏற்காடு வந்துவிட்டோம். அங்கேருந்து குப்பனூர்லேருந்து நம்ம ஆத்தூர் போகிற ரூட் இருக்குல்ல, தலைவாசல், அந்த லைனில். ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐயனார் கோயில் இருக்குங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த சாமி. வரப்போ அப்படியே அங்கே ஒரு ப்ரே பண்ணிவிட்டு போயிடுங்க. சரிங்களா? எப்போயுமே நைட் டைம் வந்தீங்கன்னா ஐயனார் கோயிலில் வந்து அப்படியே ஒரு ப்ரே பண்ணிட்டு ஒரு சாமி கும்பிட்டுட்டு போயிடுங்க. காய்ஸ், டைம் எக்ஸாக்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுதுங்க. ஸோ கிளம்பிட்டுருக்கேன் வீட்டுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்குங்க. சேலத்துலேருந்து இப்போ ஹைவே பிடிச்சாச்சு. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். வாழப்பாடி வரணும். வாழப்பாடி வந்ததுக்கப்புறம் ஆத்தூர், அதுக்கப்புறம் தலைவாசல், நம்ம ஹோம் டூர். தலைவாசல்லேருந்து சேலத்துக்கு கிட்டத்தட்ட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 80 கிலோமீட்டருங்க. சரிங்களா? ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். காய்ஸ், இப்போ வந்து ஆத்தூரில் இருக்குங்க. டைம் 8:30 ஆகுது. சேலத்துலேருந்து ஆத்தூருக்கு ½ hourலேயே வந்தாச்சு. சரிங்களா? ஸோ ரைஸு, சிக்கன் ரைஸு, அதுக்கப்புறம் அம்மாவுக்கு தோசை சாப்பிட்றாங்க. அவங்க எல்லாமே சாப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா? காய்ஸ், டைம் வந்து 9:30 ஆகுதுங்க. சரிங்களா? நம்ம கார் பின்னாடி நிற்கிது. ஸோ பாய். அண்ட் எடிட் பண்ணிவிட்டு நைட்டு அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.